எந்த தண்ணியில் குளிக்கிறது உடம்புக்கு சிறந்தது? பச்சை தண்ணியா இல்லை சுடு தண்ணியா? உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போது அந்த தண்ணியை பற்றி, எந்த தண்ணியில் குளிக்கிறோமோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் சுடு தண்ணியில் என்ன பயன், அதாவது பச்சை தண்ணியில் குளித்தா அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத சொல்கிறேன். குளிக்கிறதுனாவே பச்சை தண்ணி தாங்க. குளித்தா அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் பச்சை தண்ணி தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி தூக்கம், எரிச்சல், சோர்வு இவைகளை இந்த மாதிரி இருக்கிறதையும் நீக்கிறதுக்கு பச்சை தண்ணி தான் பயன்படுத்துது. அதேமாரி வேர்வையை, அதுக்கப்புறம் உடம்பு வந்து ஒரு விதமான அரிப்போ இல்லை என்னது பிப்பெடுக்கிறதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரத்துக்கோ முக்கியமானது தண்ணி தாகம் எடுக்கும் பொழுது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு வாட்டி நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது அதிகமாக தொடர்ந்து தண்ணி தாகமே இருக்குது அப்படின்னா, குளித்தாலும் அந்த தாகம் அப்படிங்கிறது அடங்குமா. அதுவும் பச்சை தண்ணியில் குடித்தா இந்த மாதிரி நன்மைகள்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதயத்தோட துடிப்புகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே மிக சிறந்தது வந்து பச்சை தண்ணி தான். அதே மாதிரி உடம்பில் ஏற்படக்கூடிய சோம்பல், அதேமாரி நம்ம ரொம்ப களைப்பாக இருக்கக்கூடிய அந்த சோர்வு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பொழுது பச்சை தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா நம்மளோட இந்திரியங்கள் எல்லாம் புத்துணர்ச்சியாக ஏற்படும். அப்படியே எப்படி சொல்கிறதுனா புதுமையாக ஒரு இதை ஏற்படுத்தும். அந்த புதுமையாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய மனசை வந்து பிரகாசம், அதாவது சந்தோஷமாக வச்சுக்கும். அதனால் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதும் பச்சை தண்ணி. அப்போது வெந்நீரில் குளித்தா அப்படின்னா வெந்நீரில் குளிக்கலாம். அந்த குளிக்கிறதுனால நம்ம களைப்பாக இருக்கக்கூடிய அந்த சோம்பலை தவிர்க்கும், உடலில் வந்து ரொம்ப வலுப்படுத்தும். ஆனால் தலைக்கு குளிக்கக்கூடாது. அப்போ தலைக்கு எப்போ குளிக்கலாம் அப்படின்னா, சுடுதண்ணி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சுடுதண்ணி வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா அதுக்காக மட்டும் மிதமான சூட்டை பயன்படுத்தி அந்த தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்தலாம். மற்றபடி நாம் சுடுதண்ணி அப்படிங்கிறத உடலுக்கு, அதாவது கழுத்துக்கு கீழே தான் நம்ம பயன்படுத்தணும், கழுத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்மளுடைய கண்களுக்கும் முடிக்கும் வந்து இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது வலுவை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சுடுதண்ணியை விட மிக சிறந்தது பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான். அதுலேயும் நம்மளுடைய பக்கத்தில் ஏதாவது ஏரி, குளம் இல்லை அப்படின்னா நதி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லாத பட்சத்தில் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை தண்ணி பயன்படுத்தலாம். சரி, இது எந்த இடத்துல நாம் குளித்தாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதுமே பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது எடுத்த உடனே தலைக்கு தண்ணி ஊற்றாமல் வேறு எந்த பகுதியிலையும் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அதாவது நம்ம இப்போ ஒரு ஜக்கில் தண்ணி மொழ்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து உடம்பில் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதோ இல்லை காலிலேருந்து ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. எடுப்பில் தலையிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இது வீட்டில் மட்டும்தான். நதியில் குளிக்கிறது எந்த விதமான ஒரு ரூல்ஸும் கிடையாது. அதே மாதிரி நதியிலையாக இருந்தாலும் சரி, வீட்லையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆடையுமே இல்லாமல் தண்ணி குளிக்கவே கூடாது. அது வந்து ஒரு பாவச்செயல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதனால் குளிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குளிக்கலாம், நம்மளுடைய உடலை பாதுகாத்துக்கலாம். நன்றி.